நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடைய கூட இருக்க விரும்புகிறேன். இயேசு அவருடைய மிகப்பெரிய ஜெபத்துல கடைசி விண்ணப்பமாக என்ன ஜெபிக்கிறார்? பிதாவே, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை எனக்கு நீர் தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இயேசு சொல்றார், என் மகிமையை காணும்படி செய்ய மாட்டேன் பிதாவே ஜெபிக்கிறார். நம்ம ஏற்கனவே இயேசுடைய மகிமையை கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். எத்தனை பேர் கண்டிருக்கிறீங்க? எத்தனையோ விதத்துல கண்டிருக்கிறோம் இல்லையா? இயேசு நம்மளை ரட்சித்த போது அதன் மூலமா மகிமையை கண்டோம். இயேசு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், அதன் மூலமா அவருடைய மகிமையை காணுகிறோம். இயேசு நம்மளை குணமாக்குகிறார், நம்ம ஜெபிக்கும் போது பதில் அளிக்கிறார், நமக்கு அற்புதங்களை செய்கிறார். எத்தனையோ விதங்களில் நீங்க அவருடைய மகிமையை ஏற்கனவே கண்டிருக்கிறீங்களா? ஆனா நீங்க இது வரைக்கும் கண்டது நீங்க காண போகிறதோடு ஒப்பிட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. மன்னிக்குவோம், நான் அப்படிதான் சொல்லணும். அதை கிட்ட கூட வர முடியாது. கிட்ட கூட ஒரு துளி அளவு தான். நீங்க எவ்வளவு கண்டிருந்தாலும் நீங்க இப்போ கண்டிருக்கிறது ஒரு துளி அளவு தான். முழுமையா கண்டீங்கன்னா இப்ப தாங்கி கொள்ளவே முடியாது. வேதத்துல புதிய ஏற்பாட்டுல இயேசுடைய மகிமையை முழுமையா கண்டவங்க தாங்கி கொள்ளவே முடியல. மறுரூப மலையில பேதுரு, யோவான், யாக்கோபு கண்டார்கள். பேதுரு வளர ஆரம்பிச்சிட்டாரு மகிமையை கண்டு. திங்கிங்கே சரியில்லை, என்ன பண்றதுனே தெரியல அவருக்கு. யோவான் வெளிப்படுத்தல இயேசுடைய மகிமையை காணுகிறார் 1ஆம் அதிகாரத்துல. அப்படியே கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லுது வேதம். He fell down as though he was dead. மரித்தது போல விழுந்துட்டார். மகிமையை தாங்கிக் கொள்ள, அந்த மகிமையான காட்சியை தாங்கிக் கொள்ளவே முடியல. இயேசு முழுமையா இப்போ நமக்கு அவரை தம்மையே வெளிப்படுத்தினார்னா நம்மளால தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனால் ஒரு நாள் நமக்கு நம்முடைய மகிமையை வெளிப்படையாய் காண்பிக்க போறார். நாம அன்றைக்கு அதை தாங்கிக் கொள்ளுவோம். இன்னும் கேட்டா அதை அப்படியே அதுல மகிழுவோம்னு சொல்லலாம். அது அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த வாழ்க்கையில நீங்க சூப்பரான காரியங்களை பார்த்துருக்கீங்களா? அழகான காட்சிகளை, மலைகள், இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்க போய் எதையா பார்த்துருப்பீங்கல்ல? அதெல்லாம் சேர்த்து வச்சு, ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு கோடிக்கணக்காக மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அப்படிதான் இருக்க போது இயேசுனுடைய மகிமை நீங்க காண போகிறீங்க. அதை போல ஒரு அந்த காட்சியை நீங்க அந்த அளவுக்கு ரசிப்பீங்க, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. மற்றது எல்லாத்தையும் மறந்து விட்டு அதுல மூழ்கி போயிடு.